எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? முதல்ல உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மிஸ்டர் விஜய்? கரூர்ல 41 பேர் இறந்தப்ப திருச்சி விமானத்துல தெரிச்சு ஒண்ணீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? முதல்ல 41 பேர் உயிரிழந்தப்ப கூட கதவை மூடிக்கிட்டு பனையூர்ல பதுங்கி இருந்தீங்களே, உங்களுக்கு முதல்ல மனசாட்சி இருக்கா? தன்னுடைய கட்சி கூட்டத்துல 41 பேர் இறந்துட்டாங்களே அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம 3 நாள்ல போய் பனையூர்ல ஆயுத பூஜை கொண்டாடுனீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மிஸ்டர் விஜய்? 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தை கூட கரூர்ல போய் பார்க்க கூட தைரியம் இல்லாம சென்னையில ஹோட்டல்ல தனித்தனி ரூம்ல போய் சந்திச்சீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மிஸ்டர் விஜய்? இதுவரை கட்சி ஆரம்பிச்சு 50 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம தன்னுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழால டான்ஸ் ஆடுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நீங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து அந்த 50 பேர் குடும்பம் மனசு எப்படி பாடாப்பட்டு இருக்கும்? நீ எல்லாம் மனசாட்சி பத்தி பேசுற, நீ எல்லாம் சிஎம் பத்தி பேசுற. கரூர் 41 பேர் உயர்ந்துட்டாங்க அப்படி செய்தி கேட்டோடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் 70 வயது முதியவர் தன்னுடைய உடல்நலத்தையும் பொருட்படுத்தாம அன்றிரவே கரூர் புறப்பட்டு 41 பேர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்ன சிஎம் எங்க? 41 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படி செய்தி கேட்டோடனே போய் பனையூர்ல பதுங்கிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருந்த நீ எங்க? யாரு உன் மேல பழி போட்டா? தற்குறி. அந்த இடத்துல கூட அந்த சம்பவத்தை கூட உன் பேரை கூட உச்சரிக்கல. நான் இந்த இடத்துல அரசு செய்ய விரும்பல, எந்த தலைவனும் தன் தொண்டன் இறக்கிறத விரும்ப மாட்டான் அப்படின்னு பெருந்தன்மையோட உனக்காக சொன்னாரா நீங்க சிஎம். ஆனா நீ என்னன்னா அவர் மேல நீ பழி போடுற.